வணக்கம். குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை மாதத்தின் 12 ராசிக்கான பலன்களை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இந்த செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருப்பதால் லாபம் ஏற்படும். கட்டிடம் சம்பந்தமான முன்னேற்றம் உண்டாகும். நிலம் வாங்குவதற்கான பலன்கள் கிடைக்கும். தனஸ்தானம் அப்படி சொல்கிறது, பணம் வருவாய் கிட்டும். முயற்சிகள் சக்சஸ் இம்மாதத்தில் நடைபெறும். படிப்பு சம்பந்தமான மேசராசி அன்பர்களுக்கு இம்மாதத்தில் பரீட்சை சம்பந்தப்பட்டதெல்லாம் நல்லா இருக்கும். முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு வீடு, மனை, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம் இம்மாதம் உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். பசங்களுடைய படிப்பு, பசங்களுடைய அக்கறையை பற்றி கவனம் செலுத்துவீர்கள். 6ஆம் வீடான உங்களுக்கு நோய் நொடிகள் அகலும். பிரச்சனைகள் தீரும். வில்லங்கம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அதனால் திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது கைகூடி வரும். நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதம் சித்திரை மாதத்தில். வீண் பலிகள், தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படி சொல்லக்கூடியது நன்மை பயிலும். குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு இம்மாதத்தில் செய்வது ரொம்ப விசேஷமானது. அமாவாசை அன்று செய்தால் முன்னோர்கள் வழிபாடு, தகப்பனார் இல்லாதவங்க இந்த வழிபாடு சரியாக செய்து வந்தால் இந்த மாதம் நன்மை பயிலும். தொழில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறவங்க இம்மாதத்தில் முயற்சி பண்ணலாம். இடமாற்றம், பதவி இதையெல்லாம் இந்த இடம் செய்யலாம். 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த லாபங்கள் இப்போ உங்களுக்கு கைகூடி வரும். வராத பணம் வரும். வெளி ஊர், வெளிநாடு செல்பவர்கள், அந்த யோகம் உள்ளவர்கள் இந்த மாதத்தில் முயற்சிகள் செய்யலாம். இதுக்கான முயற்சிகள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு இம்மாத பலன்கள் கைகூடி வரும். மொத்தத்தில் இம்மாதத்தில் பார்த்தால் இவர்களுக்கு நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம்.